கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்று வேத தியானத்திற்காக நாம் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளானார்கள், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாத மனுஷன் இருந்ததுனால இன்று உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் நான் என்ன, கோபங்கள், எரிச்சல்கள், இன்னும் பலவிதமான பாவங்களை பற்றி நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அநேக பாவங்களை பற்றி அதில் பட்டியலிட்டிருக்கிறார் பரிசுத்த பவுல் கலாத்தியர் சபைக்கு. அப்போது இந்த பாவங்கள் எல்லா மனுஷனுக்குள்ளும் காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். காரணம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த வினை. அந்த மனுஷன் யார் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா மத புத்தகத்திலும் எழுதப்பட்டுள்ளது. நம் கிறிஸ்தவ பைபிளிலும் எழுதியிருக்கிறது, இந்து மத புஸ்தகத்திலும் எழுதப்பட்டுள்ளது, முஸ்லீம் குரு என்ன சொல்லுவாங்க, குரான், அதிலும் எழுதப்பட்டுள்ளது. ஒரே ஒரு மனுஷன் ஆதாம், அந்த மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் உலகத்தில் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்ன அப்படி அவர் எந்த வார்த்தையில் அவர் கீழ்ப்படியலை என்பதை நான் பார்க்கும்போது, ஆதியாமத்தில் நாம் திருப்பும்போது, ஆதியாமம் 2வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும் நாம் வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். பாருங்க, இதில் நான் பார்க்குறோம், இதில் ஒரு கட்டளை கொடுக்கிற தேவாதி தேவன் மனுஷனுக்கு, முதலாம் மனுஷனாகிய ஆதாமுக்கு என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, நீ தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று பெரிய ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதன் அந்த வார்த்தையை மீறுகிறதாக நாம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிசாசானவன் அந்த தோட்டத்துக்குள் நுழைந்து ஏவாளோடு பேசி ஏவாள் மூலமாக அந்த ஆதாமுக்குள் இந்த பழம் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசானவன் அந்த தோட்டத்துக்குள் நுழைந்து முதலாவது ஸ்திரீயோடு பேசுகிறான். ஸ்திரீக்கு தெரியும்
கடவுள் கட்டளையிட்டது, அந்த பழத்தை புசிக்கக்கூடாது என்று சொன்னது கடவுள் கட்டளையிட்டது அந்த ஸ்திரீக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய புருஷனாகி ஆதாம் சொன்னது நிமித்தம் அந்த சகோதரிக்கு தெரியும். ஏனென்றால் 2வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஆதாமை பார்த்து தான் சொல்லுகிறதாக நாம் அதில் பார்க்க முடியும். அதற்கு பிறகுதான் ஏவாளை சிருஷ்டித்ததாக நாம் அதில் பார்க்கிறோம். இப்போ என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போது இந்த வார்த்தை ஏவாளுக்கு எப்படின்னு தெரியும். ஏன் அனுதினமும் தேவனாகிய கர்த்தர் வந்து இவர்கள் இருவரோடு பேசி கொண்டு செல்லுகிறார். பேசி கொண்டு செல்லும்போது நாம் எல்லா கனிகளையும் புசித்து கொண்டு இருக்கிறோமே, இந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு கனி இருக்குது, அந்த கனி ஏன் புசிக்கக்கூடாது, நாம் ஏன் புசிக்காமல் இருக்கிறோம்? இந்த ஏவாள் அவர்கள் கேட்டிருப்பாங்க. கேட்காமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நாம் புசிக்கிறோம், இந்த ஒன்றை நாம் ஏன் புசிக்காமல் இருக்கிறோம்? அப்போ ஆதாம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அனுதினமும் நம்மளை வந்து பார்த்து விசாரிச்சுட்டு போகிறாரே, அந்த தேவாதி தேவன் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாருமா, அதை நம்ம புசிக்கக்கூடாது, அதை நாம் புசித்தோமானா நிச்சயமாக நாம் செத்தே போவோம் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை தான் பிசாசிடம் அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. போதும். அப்போது இங்கே ஒரு புதிய ஒரு சட்டத்தை அந்த ஏவாள் அவர்கள் கேட்கிறார்கள். புதிய ஒரு சட்டம், புதிய ஒரு ரூல்ஸ். அப்போது இந்த சட்டத்தை கேட்கும்போது ஏவாள் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கேட்கும்போது மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்குது. அப்படியா, என்ன சட்டம்னா, தேவனாய் கர்த்தர் சொன்னது என்ன, நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று திட்டவட்டமாக சொன்னார். திட்டவட்டமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன அதில் சாகவே சாவா என்று சொன்னால் அதில் எவ்வளோ வேணும் சந்தேகம் இல்லாத அது ஒரு வேர்டு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சாவா என்று அசாதாரணமாக சொல்லிட்டு போகலை, சாகவே சாவாய். ஆனால் இங்கு சர்ப்பம், வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சர்ப்பம். ஆனால் ரோமன் கேத்தலிக் பைபிளில் பார்க்கும்போது அது பிசாசு, சாத்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சர்ப்பம் என்று சொன்னால் அது பிசாசை வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த பிசாசு பேசுது. என்ன சொல்லுது? நீ எல்லாவற்றையும் புசிக்கிறாயே, அதை எந்த மரத்திலிருந்து பேசுது? அதான் அப்படியே மரத்தை அப்படி சுற்றி 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 ஒவ்வொரு மரத்தையாக சுற்றி சுற்றி. ஏன்னா அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு அரிசி மூலமாக என்னென்னமோ செய்து சாப்பிட்றோம். அரிசி மூலமாக இட்லி செய்கிறோம், தோசை செய்கிறோம், மசாலா தோசை, அந்த தோசை, பலவிதமான தோசை, சோறு,
சோறில் பலவிதமான சோறு, லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பலவிதமாக நம்ம செய்து சாப்பிட்றோம். பார்த்தீங்களா? நமக்கு இப்போ தோட்டத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு ஆகாரமே அதுதான். அவங்களுக்கு ஆகாரமே அந்த தோட்டம்தான். அப்போது புருஷனாருக்கு மத்தியான நேரத்தில் காலையில் உணவு பறித்து கொடுத்தாச்சு. மத்தியானத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு மரமாக அப்படி பார்த்துட்டு வராங்க. மத்தியில் ஒரு மரம் தோட்டத்தின் மத்தியில் ஒரு மரம் நிறைய பழுத்து கிடக்குது. இப்போ அந்த மரம் பக்கத்தில் வராங்க. அந்த மரத்தை பார்த்த உடனே ஆண்டவருடைய கடவுளுடைய சத்தம் அந்த ஸ்திரீக்கு ஞாபகம் வருது. இதை புசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, வேண்டாம். அப்படியே ஒதுங்கி போகும்போது அதில் இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? ஸ்ரீயே, நீ ஏன் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட மாட்டேங்கிறா? ஏன் ஒதுங்கி போகிறா? நீ சாப்பிட்றதுனால ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸ்ரீ சொன்னாங்க, ஐயோ இல்லைப்பா, அதெல்லாம் சாப்பிட்டா கடவுள் சொல்லியிருக்கிறாரு செத்தே போவன்று சொல்லியிருக்கிறாருங்க, வேண்டவே வேண்டாம். உடனே பிசாசு சொல்கிறான், இந்த சர்ப்பம் பேசுது. என்ன சொல்லுது? நீ சாகவே சாக மாட்டாப்பா, நீ இதை எப்போ புசிப்பியோ அப்போ கண் திறக்கப்படும். என்ன நடக்கும்? நீ தேவர்களை போல நீ மாறிடுவா. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஆனால் அந்த சத்தியம், தேவன் சொன்ன சத்தியம் என்ன? நீ சாகவே சாவாய் புசிக்கிற நாளில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் இங்கே பிசாசு சொல்லுகிற சத்தியம் என்ன? நீ சாக மாட்டாய். இந்த வார்த்தை கேட்டோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே வாங்கி அந்த அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த பழத்தை பறித்து அவங்க என்ன செய்கிறாங்க? சாப்பிட்றாங்க. புருஷனுக்கும் கொண்டு கொடுக்குறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய. புருஷனும் ஒன்றுமே கேட்கல. புருஷன் இது என்ன மரத்தில் உள்ளது? நம்ம அதை 3வது வருஷத்தில் வாசிக்கும்போது புருஷன்கிட்ட கொடுக்கும்போது ஒன்றும் கேட்டதாக அதில் நான் பார்க்கல. வாசி. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திக்கு தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆதாம் அப்படி கேட்டதாக நாம் இதில் பார்க்கல. கேட்டாரா? எந்த மரத்தில் உள்ளதுமா? ஒன்றுமே கேட்கல. ஆதாமுக்கு சொல்ல போனால் தெரியாதுன்னு தான் சொல்லலாம். மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு, ஆதாமுக்கு தெரியாது. ஆனாலும் தெரியாதுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த தோட்டத்தை உருவாக்கும்
போதே ஆதாம் இருக்கிறார். மன்னிக்கும், உருவாக்கின பிற்பாடு முத ஆதாமை தான் அதில் வைக்கிறார். ஆதாமுக்கு தெரியாத ஒன்றுமே இராது. ஒரு நாளும் பறிக்காத பழம், ஒரு நாளும் புசிக்காத பழம் இன்றைக்கி கொண்டு வாரிய என்ன எல்லாம் கேட்டிருப்பார். கேட்காம இருக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு நாள் இந்த பழத்தை கொண்டு வரல, இந்த பழம் எங்கே உள்ளது, கண்டிப்பாக கேட்டிருப்பார். அதெல்லாம் எழுதலை, அதான் சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால தான் 3வது அதிகாரத்தில் கீழே நம்ம வாசிக்கும் போது தேவன் ஆதாமை பார்த்து கேட்பார், இந்த பழத்தை நான் புசிக்க வேண்டான்னு சொன்னேன்னு நீ ஏன் புசித்தான்னு சொல்லும்போது, நீ எனக்கு தந்த அந்த ஸ்திரீயானவளே எனக்கு கொடுத்தாள் அப்படிம்பார். அப்படின்னு என்ன புரியுதுன்னா, தெரியும், உடனே சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் கேட்கும்போது எனக்கு தெரியாது, ஐயோ அதை நான் புசித்தேனா எனக்கு தெரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லையா, நான் புசித்தேனா எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் எப்படி புசித்தேன்னு தெரியலையே, அப்படிலாம் சொல்லியிருக்கணும். கேட்ட உடனே என்ன சொல்கிறாரு, மனைவி மேலே பழி போடுவார். அடுத்த பக்கம் பார், அதில் போட்டிருக்கோம். அடுத்த பக்கத்தில் பார், அதில் போட்டிருக்கோம். அந்த லைன் மாத்திரம் வாசி. எத்தனை அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். 11 அப்பொழுது அவர், நீ நிர்வாணிகள் என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பார்த்தீங்களா? அப்பனா ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் கேட்குறாரு, நீ புசித்தாயோ? அவர் டவுட்டில் கேட்குறாரு. நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயோ? உடனே ஆதாம் சொல்கிறாங்க, நீர் எனக்கு தந்த அந்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்கிறார். திட்டவட்டமாக சொல்கிறார், கன்ஃபார்மாக சொல்கிறார். அப்படின்னா என்ன, கொடுக்கும்போதே கேட்டு விவரமாக அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு தான் செய்திருக்கிறார், சாப்பிட்டு இருக்கிறார். அவர் தெரியாமல் சாப்பிடலை, தெரியாமல் சாப்பிடவே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்போது ஒரு மனுஷன் இதான் ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அந்த பாவம் செய்ததுனால பாருங்கள் இப்போ எங்கே இருக்கிறாரு, ஒளிந்து போயிருக்கிறார், ஒளிந்து கிடக்கிறாங்க, ஒளிந்து கிடக்கிறாங்க. எதை செய்தாலும் இப்போ எங்கே போனாலும் மறைமுகமான பாவங்கள். ஏன் ஓப்பன் ஹார்ட் இல்லை, திறந்த இருதயம் இல்லை, ஒளிந்து கிடக்கிறாங்க. ஏன்? 10வது வசனத்தை வாசிக்கும்போது நான் புரிந்து கொள்ள முடியும். 10வது வசனம், அதற்கு அவன், தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஒளிந்து கிடக்கிறாங்க, ஒளிந்து கிடக்கிறான், ரகசியமாக கிடக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பாவம் உட்பிரவேசித்ததினால் ஒளிந்து இருக்கிறது நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்று எத்தனை பேர் ரகசியமான பாவங்கள் இந்நாட்களில் தேசத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. ரகசியமாக திருடுகிறார்கள், திருட்டு கும்பலை பார்க்கலாம், ரகசியமாக திருடுகிறார்கள், யாருக்கும் தெரியாது. ஆதாம் ஒளிந்து கொண்டது
தேவனுக்கு தெரியாது என்று நினைத்தார். அப்படி தான் நாட்கள் நிறைய பேர் திருடுறாங்க. ரகசியமான பாவங்கள் எப்படி உள்ளே வந்தது? ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாததுனால நிறைய பாவங்கள், விபச்சாரங்கள். ஒரு பெண் வாலிப சகோதரி ரோடில் நடந்து செல்ல முடியல. அவ்வளோ மோசமான உலகமாக இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கோபங்கள், எரிச்சல்கள், சண்டை, சச்சரவு, எவ்வளோ எவ்வளோ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாதனால எவ்வளோ பாவங்கள். 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்தில் வாசிக்கும்போது கலாத்தியரில் நான் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த பாவங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாததுனால இந்த உலகம் முழுவதும் இன்று பாவத்துக்குள்ளாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். இதை இப்படியாக ஒரு சபையில் தேவனுடைய தாசன் செய்து கொடுத்து கொண்டு இருக்கும்போது, செய்து கொடுத்து முடித்த உடனே ஒரு விசுவாசி பார்த்து பேசினாராம், ஐயா, அந்த ஒரே அந்த முத மனுஷன் அது நானாக இருப்பேன். அந்த இடத்துல நான் பாவம் செஞ்சுருக்க மாட்டேன் ஐயா, ஜெயிச்சிருப்பேன். பிசாசுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்க மாட்டேன். என் மனைவியோடைய சத்தத்தை நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் ஜெயிச்சிருப்பேன். இவ்வளோ பாவம் பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ பாவம் பெரிய இருக்கிறதப்பா. அதை நினைக்கும் போது எனக்கே மனசு வேதனையாக இருக்குது பாஸ்டர் அப்படின்ட்டு அந்த விசுவாசி சொன்னாராம். அந்த விசுவாசி ரொம்ப நல்ல விசுவாசி தான், உண்மையான விசுவாசி தான். அப்படியாப்பா, சரி 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 அப்படின்ட்டு அந்த விசுவாசி தட்டி கொடுத்து சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டார். ஒரு நாள் பாஸ்டர் குடும்பமாக வெளியூர் செல்ல வேண்டிய தூர தேசத்துக்கு ஊழியத்து நிமித்தம் செல்ல வேண்டிய ஒரு நாள் வந்தது. அப்பொழுது அந்த விசுவாசை பார்த்து அழைத்து குடும்பமாக வீட்டுக்கு வந்து நீங்கள் இங்கேயே உட்காருங்க, ஒரு 15 நாள் வீட்டில் உள்ளது எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம். வீடு ஒவ்வொரு அறையாக சுற்றி காமிக்கிறார். இதில் என்ன இருக்குது, இதில் இது இருக்குது, அது இருக்குது, இனி என்னன்னாலும் எடுத்து சாப்பிடுங்க, குடிங்க. ஃப்ரிட்ஜில் இது இருக்குது, அது இருக்குது, இந்த பாத்திரத்தில் அதெல்லாம் வச்சுருக்குறோம், நீங்கள் சாப்பிடுங்க, ஆக்கி சாப்பிடுங்க, சரியா? எதுனாலும் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு. எப்படியோ 15 நாள் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், எல்லா ஜெபத்தையும் நீங்கள் தான் நடத்தணும், சரியா? அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பாஸ்டர் அவங்க குடும்பமாக அவங்க தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஒரு சின்ன டப்பா அதையும் காமிச்சு, இந்த டப்பாவை நீ தொடவே கூடாதுன்னு, இந்த டப்பாவை மாத்திரம் தொடவே கூடாது. சாதாரண டப்பா தான், இந்த மாதிரி டப்பா. இது கலர் ஒயிட் கலராக இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுது. ஆனால் அது பிளாக்காக இருந்துச்சு, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த டப்பாவை மாத்திரம் திறந்துடக்கூடாதுன்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போனார். சரிங்க அதை நான் தொடவே மாட்டேன்யா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் குடும்பமாக கிளம்பி போனாங்க. 2 நாள் ஆனது, சந்தோஷமாக இருந்தாங்க. 3ஆவது நாள் இந்த டப்பாவை மாத்திரம் தொட விடான்னு சொல்லியிருக்கிற, சின்ன டப்பா தான், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. தொடு பார்க்குறாரு லைட்டாக. 3ஆவது நாள் லைட்டாக திறந்தான் பார்ப்பேன், என்ன தான் இருக்கும், திறந்து பார்த்துட்டு வச்சுருவோம். லைட்டாக திறந்தா மூடிட்டார். 4ஆவது நாள்
இன்னும் 2 முறை திறந்து பார்த்தாரு, மறுபடியும் மூடிட்டார். 5ஆவது நாள் என்னதான் அவருக்கு இருக்க முடியல, என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம், தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார். என்னதான் இருக்குன்னு பார்க்கணுமே, அவருக்கு உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டு மூடிடுவோம். அப்போ 5ஆவது நாள் திறந்து பார்த்துட்டு மூடிடுவோம் அப்படின்ட்டு திறக்கிறார். திறந்து பார்த்தா அங்கே ஒரு சின்ன சுண்டெலி துறக்கையும் வெளியே குதிச்சு ஓடிடுச்சு. பிடிக்க முடியுமா? அதை பிடிக்க முடியல. அது இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு சந்தோஷமாக வெளியே ஓடியே போயிடுச்சு. பிடிக்க முடியல. அந்த மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கு பிறகு ஒரு ஊழியம், நிறைய ஊழியம் அன்னைக்கு. ஏன்னா அந்த பெரிய சபை, உபவாச சபை இருக்குது, பைபிள் ஸ்டடி இருக்குது, வாலிபர் கூட்டம் இருக்குது, சிறுவர் கூட்டம் இருக்குது, எல்லா ஜெபம் நடத்தணும். எல்லாம் அவர் தான் நல்ல மனுஷன் வச்சுட்டு போயிருக்கிறார். ஆனால் அந்த எலி போனதுலேருந்து அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல. என்ன பாஸ்டர் நல்ல ஒரு விசுவாசன்னு என்னை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு போனார். இந்த சின்ன விஷயத்தில் நான் தவறிட்டேனே, ஐயோ நான் பாஸ்டருக்கு நான் என்ன சொல்லுவேன், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியிலே என்று அவருடைய மனசு நொந்து ஒவ்வொரு நாளும் நொந்து போயிட்டார். ஒவ்வொரு நாளும் டெய்லி அனுதினமும் பாஸ்டர் ஃபோன் போட்டு விசாரிப்பார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, விசாரிக்கும் போது அவர் தான் ஃபோன் எடுப்பார். நல்லா இருக்கிறேன் ஐயா, சாப்பிட்டேன் ஐயா, சந்தோஷமாக இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா. ஆனால் 6ஆவது நாள் ஃபோன் போடும்போது அவரு எடுக்கலை. யார் எடுத்தா? மனு, நீ எடுத்து பேசு, நான் எப்படி பேச அவர்கிட்ட, நீ எடுத்து பேசு. மனு எடுத்து பேசுகிறாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் கேட்க, பாஸ்டர்மா ஐயா நல்லா இருக்கிறோம் ஐயா. என்னம்மா சத்தம் ஒரு மாதிரியே போகுது, ஏதோ குறையா உங்களுக்கு, என்னாச்சு? உங்கள் வீட்டையா எங்கே இருக்கிறார் ஐயா? அங்கே எங்கேயோ பக்கத்தில் வெளியே போய் உட்கார்ந்துருக்கிறார் ஐயா. அப்படியா, நல்லா இருக்கிறார்ல? இருக்கிறார். ஏதோ என்ன எப்படி சொல்கிறீங்க? இருக்கிறார், நல்லா இருக்கிறார் ஐயா, ஒன்றும் இல்லையா. பாஸ்டருக்கு ஒன்றுமே புரியலை. ஊழியத்துக்கு போன பாஸ்டர், 15 நாளில் வாரேன்னு சொன்ன பாஸ்டர், இந்த அம்மா பேசுகிற பேச்சை பார்த்து என்ன நடந்துச்சு தெரியலையே. பாஸ்டருக்கு அங்கே இருக்க முடியல. பாவம் விசுவாசிங்க, நல்ல விசுவாசிங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாஸ்டருக்கும் படப்பட உடனே ஓடி வாரார். எப்படி? ஆதாமை பார்க்க உடனே அந்த நாளில் சாயந்தரமே ஆண்டு ஓடி வந்தார். உடனே அடுத்த நாள் உடனே ஃப்ளைட்டில் ஏறி வராங்க பாஸ்டம்மாவும். அவர் ஃப்ளைட்டில் வராங்கன்னு செய்தி இங்குள்ள ஒப்படைச்சிட்டு போனாங்களே, அந்த விசுவாசி காதில் விழுது. அப்போ அந்த விசுவாசி என்ன செய்கிறாருன்னா, மேலே மாடியில் போய் ஒளிஞ்சிட்டார். அந்த விசுவாசி அந்த தேவனுடைய மனுஷனை வரும்போது வரவேற்காமல் ஐயா வாங்கய்யான்னு சொல்லாமல் மாடியில் போய் ஒளிஞ்சிட்டார். அந்த ஒய்ஃப் மாத்திரம் இருக்கிறாங்க. ஐயா வாங்கய்யா. அந்த ஒய்ஃபுடைய முகத்தில் படபடப்பாக இருக்குது. ஏன்? 2 தெரியும், செய்யக்கூடாது என்று சொன்ன வார்த்தையை நாம் மீறி நான் செஞ்சிட்டோம்.
கண்டிப்பாக அவர் தெரியும் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, அவருக்கு முன்பாக நாம் பாவிகளாக மாறிட்டோம், குற்றவாளியாக மாறிட்டோம். அவரோட மனசாட்சி, அந்த அம்மாவோடைய மனசாட்சி உறுத்திட்டே இருக்கு. அந்த விசுவாசிக்கு ஒன்றும் புரியல. நம்மளை அவ்வளோதான் விசுவாசி லிஸ்ட்டை விட்டு நீக்கிடுவார். ஒன்று எங்கே உங்கள் வீட்டுக்காரர் மேலே இருக்கிறாரியா, ஜோம் நீட்டு இருக்கிறாரியா, ஜோம் நீட்டாக இருக்கிறாரு, அப்படியா பார்ப்போம் அப்படின்னு மேலே போய் பார்க்குறாரு. மேலே ரூமில் அப்படியே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார். ஜெபமும் ஓடலை, ஒன்றும் ஓடலை. பாஸ்டர் பார்த்ததும் ஐயா சோத்ரையா நடுங்கி காலில் வந்து விழுறார். ஐயா என்னை மன்னிச்சிடுங்கய்யா, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நான் செஞ்சிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க. அப்போ ஊழியக்காரர் சொன்னாராம், எந்திரிப்பா, நான் ஒன்றும் இல்லை, எந்திரி, இதானே எனக்கு தெரியும், நடக்கும் என்று எனக்கு தெரிஞ்சு தான் உன்கிட்ட கொடுத்துட்டு போனேன். ஏன்னா நீ ஒரு நாள் சொன்னா பார்த்தியா, என்ன சொன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் நானாக இருந்திருப்பேன், நான் ஆண்டவர் சொன்ன கட்டளை மீறியிருக்க மாட்டேன், புசித்திருக்க மாட்டேன் சொன்னா பார்த்தியா. அதனால தான் உனக்குள்ளே இருக்கிற இந்த பெருமையை நீ உணரணும். உன்னுடைய குற்ற உணர்வு நீ செய்ய மாட்டான் என்று சொல்கிறத, நானும் ஒரு பாவியான மனுஷன்தான் என்பதை நீ உணரணும் என்பதற்காகவே நான் உன்னை வச்சு உன்னை சோதிக்கும்படியாக நாங்கள் போனோம். நாங்கள் வேறு எங்கேயும் போகலை, எங்கள் பக்கத்து ஊரில் தான் நாங்கள் இருந்தோம். சரியா? எப்படியாவது என் விசுவாசி நல்ல ஒரு விசுவாசியாக மாற்றணும் என்பதற்காக தான் நான் இப்படி சோதனை செய்தேன். நீ இன்னும் நல்லா இருக்கணும் என்பதற்காக உங்களை சோதித்து பார்த்தேன். நீங்கள் புரிந்து கொள்ளணும், மனுஷன் பலவீனமான மனுஷன் எப்பவும் விழலாம். நம்ம என்ன செய்யணும், கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை உணர்த்தும்படியாக தான் நான் அதை செய்தேன். அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறாரு, 5வது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை. 1 பேர் 5:8 வாசி. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கணுமா, இந்த உலகத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், யாரு? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஜாக்கிரதை. எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா, விழித்திருக்கணுமா. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான்னா சந்தர்ப்பம் தேடுறான். சந்தர்ப்பம் எப்போ வரும்? ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா, விழித்திருக்கணுமா, ஜெபத்தில் தரித்திருக்குன்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல விழித்திருக்குன்னா ஜெபத்தில் தரித்திருக்கிறது வெளிப்படுத்துகிறது. விழித்தின சும்மாவே கண்ணு முழிச்சு கிடக்கிறதா? விழித்திருக்கிறதுன்னா ஜெபத்தில் தரித்திருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை,
ஆனால் அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டான், நான் அப்படி பண்ண மாட்டேன் ஒருபோதும் சொல்லக்கூடாது. நாமளும் மனுஷன்தான். ஆனால் நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் என்பதற்காக அந்த ஒரு சம்பவத்தை அவர்களுக்கு என்ன சொல்ல, சம்பவத்தை நடத்தி காட்டினார். அந்த விசுவாசுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டினார். கீழ்ப்படியாமை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை எப்படி வருகிறது, இதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஸ்திரீக்கும் இந்த சோதனை தான். எல்லாவற்றையும் புசிக்க சொன்னார், ஆனால் இந்த மரத்தை மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா மரத்தையும் சுற்றி பழத்தை பறிக்க போகும்போது இந்த மரம் பார்ப்பாங்க, இந்த மரம் எப்படி இருக்குமா, நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு. 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அது இச்சிக்கப்படத்தக்கதான், இச்சையை தூண்டுமா. வாசி 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அந்த விருட்சம் எப்படி இருக்குமா, புசிக்க இன்னும் அது ருசியாக இருக்குமா, நல்ல ருசியாக இருக்குமா, பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல அருமையாக இருக்குதே, என்ன ஒரு இச்சை தூண்டுறது, இன்பமாக இருக்குமா, பார்க்கே ஒரு அழகாக இருக்குமா. புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் சொல்ல புரியுதாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதாங்க. அந்த நல்லா இருக்கிறது, பின்ன அது பார்வைக்கு அழகாக இருக்கிறது. 3வது பாயிண்டில் என்ன வருது, இச்சிக்கப்படத்தக்க ஒரு விருட்சம், இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கு. சரி, ஒவ்வொரு நாளும் பார்த்து எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதை பார்க்கும்போது எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பார்த்தீங்களா நம்முடைய வாழ்க்கையிலும். அதனால தான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆதாம் ஒரு முறை விழுந்துட்டாங்க, ஏவாள் விழுந்துட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். ஏனெனில் அந்த ஆதாமை வஞ்சித்த, அந்த ஏவாளை வஞ்சித்த அந்த பிசாசு உங்களை வஞ்சிக்குமோ என்று நான் பயத்தோடு இருக்கிறேன் என்று 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில், ஏவாளை வஞ்சித்தது போல் நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயத்தோடு இருக்கிறேன்னு சொல்லுவார். 2 கொரிந்தியரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி. என் புத்தீனத்தை நீங்கள் சற்றே சதித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்து இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்க மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்றி விளங்கும்படி உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். பார்த்தீங்களாங்க, பரிசுத்த பவுல் தன்னுடைய சபையாரை பற்றி சொல்கிற, பயந்திருக்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் பார்த்து நான் பயந்திருக்கிறேன்.
ஏன்னா நான் உங்களை கிறிஸ்துன்னு ஒரே புருஷனுக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஒரு சபை கிறிஸ்துவின் மணவாட்டி, கிறிஸ்துவின் மணவாட்டி புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கிறிஸ்துவை விட்டு உங்களை வழி விலக செய்யுமோ நான் பயந்துருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்படி இருக்கிறோம் இந்நாட்களில்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசானவன் அன்று ஏவாளை வஞ்சித்தது போல இந்த ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசானவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். இது ஒன்லி பெண்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. சபை விசுவாசிகள் ஆண்களையும் குறிக்கும், பெண்களையும் குறிக்கும். எல்லா சபைகளையும் சபை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். சபை விசுவாசிகள் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி. ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த வசனம் குறிக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த வசனம் குறிக்கும். நான் பயந்திருக்கிறேன், கிறிஸ்துவின் மனதை விட்டு உங்களை விலகும்படி செய்யுமோ, கிறிஸ்துவின் மனதை விட்டு விலகும்படி செய்யுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாருங்கள், அந்த விசுவாசி அந்த பாஸ்டர்கிட்ட என்ன சொன்னார்? நானாக இருந்திருப்பேன்னா நான் அப்படி செய்ய மாட்டேன், அவர் சொன்னபடி நான் அப்படியே செஞ்சிருப்பேன் அப்படின்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்த சோதனை வந்தபோது செஞ்சாரா? செய்ய முடியல. ஆனால் அந்த வார்த்தையை கீழ்ப்படியாததுனால அந்த பாஸ்டருடைய மனதை விட்டு விலகிட்டார். அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போயிட்டார். ஒவ்வொரு நாளும் ஃபோன் போட்டு விசாரிக்கும்போது நல்லா இருக்கிற முடியும்பார். அவர் தான் போட்டு சந்தோஷமாக எடுப்பார், ஓடி அவர் தான் எடுப்பார். 6வது நாள் ஃபோன் போடும்போது பக்கத்தில் தான் ஃபோன் இருக்கு, அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ எங்கே ஓடி வர்றாரு? மனைவி கிச்சனில் இருக்கிறாங்க, மனைவிக்கிட்ட ஓடி வர்றார். நீ எடுத்து பேசு பேசு பேசு, நீ சொல்லு. ஏன் விலகிடுச்சு? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அந்த பாஸ்டருடைய மனதை விட்டு பாஸ்டருடைய ஐக்கியம் அவருடைய மனதை விட்டு விலகிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏவாளை வஞ்சித்த பிசாசு இன்றும் அநேக குடும்பங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். நாம் கவனமாக இருப்போம், நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், விழித்திருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு மனுஷனுடைய மூலமாக கீழ்ப்படியாதனால பாவங்கள் உட்பிரவேசித்தது. அடுத்தாப்புல நாம் அதே வசனத்தில் நாம் வாசிக்கும் ரோமர் 5:19 நாம் என்ன வாசிக்கிறோம்? ரோமர் 5:19 நாம் என்ன வாசிக்கிறோம்னா, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக ஆக்கப்படுவார்கள். இதில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒருவருடைய கீழ்ப்படிதல், அதில் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. இதில் ஒரு மனுஷன் வரல, பார்த்தீங்களா? இதில் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அந்த ஒருவர் யார்? அந்த ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 14வது அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவரே வாயினால் சொல்லுவார். யோவான் 14வது அதிகாரத்தில் 31வது வசனம்.
நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். இன்னொரு கவாசி. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும். போதும். பிதாவில் நான் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன். ஹல்லேலூயா. பிதா அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வார். யோவான் 2வது அதிகாரத்தில் கூட அவர் சொல்லுவார், என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுவார். இயேசுனுடைய தாயார் சொல்லுவாங்க, ஏன் ரசம் குறைஞ்சிருச்சியா, ஏதாவது செய்யா அப்படிம்பாங்க. தாயாரை பார்த்து சொல்லுவாங்க அந்த நேரத்தில், என் வேலை இன்னும் வரவில்லை. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா. என் வேலைன்னா மேலே இருந்து பிதாவினுடைய கட்டளை, பிதா சொல்கிறத அவர் செய்வார். அது என் வேலை இன்னும் வரலை. அவர் என்ன சொல்கிறாரோ, பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அதான் கிறிஸ்துவனுடைய வேலை. புரிந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட காரணம் என்ன? முழு உலக மனுஷரையும் நீதிமான்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் அனுப்பப்பட்டார். அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் உலகத்துக்குள் பிரவேசித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழிக்கிறதை நான் பார்க்கிறோம். பாவம் பிரவேசித்ததினால் எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லை. 2022 கணக்கெடுப்பின்படி 2022 கணக்கெடுப்பின்படி குடும்ப பிரச்சனை மூலமாக தற்கொலை செய்து மாண்டவர்கள் 4789 பேர். குடும்ப பிரச்சனை மூலமாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் 2022 கணக்கின்படி எத்தனை பேர் சாகிறாங்க பாருங்கள். பிரச்சனை ஏன்? பாவம், கீழ்ப்படியாமையினால். அது மாத்திரமல்ல, சுகவீனமாக வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, அப்படி தற்கொலை செய்து கொண்டவர்கள் 2131 பேர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, போதைக்கு அடிமையானவர்கள் 1047 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்கிறாங்க. காதல் ஜோடிகள் 292 பேர் தற்கொலை செய்து செத்துருக்காங்க. நான் சொல்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டு அல்ல, இந்தியாவில் மாத்திரம் நடக்கிற சம்பவம். ஒன்லி ஃபார் இந்தியா. வேலை இல்லாமல் 242 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்கிறாங்க. திருமணமாகலையே என்று விரக்தியோடு 117 பேர் தற்கொலை செய்து மாண்டிருக்கிறாங்க. தொழில் பிரச்சனை 100 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. விவசாயிகள் 637 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. தினசரி கூலி வேலை செய்கிறவங்க 3617 பேர் தற்கொலை செய்து மாண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பாவம் உட்பிரவேசித்ததுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்கும் போது கிறிஸ்துவை விட்டு தூர இழுத்து செல்லும்.
அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் மனதில் சந்தோஷம் இராது, சமாதானம் இராது. உடனே அவனுக்குள் இருக்கிற ஒரு ஆவி சொல்லும், நீ தற்கொலை செய், நீ தற்கொலை செய், நீ தற்கொலை செய். அது யாரும் செய்கிறதில்ல. சாகிறது மனப்பூர்வமாக யாரும் செய்வாங்களா? யாரும் ஒப்பு கொடுப்பாங்களா? நமக்கு நல்ல புத்தி, சுய புத்தி இருக்கும்போது சரீரத்தில் சின்ன ஒரு தீ காயம் பட்டுருச்சுன்னா நம்மளால் சகிக்க முடியலையே. எத்தனை பேர் தீ கொளுத்தி சாகுறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எத்தனை பேர் சாகுறாங்க. காரணம், அந்த நேரத்தில் சில ஆவிகள் அவர்களோடு பேசும். செய் செய், உனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வியாதி, குடும்ப பிரச்சனை, வியாதினால 1000 பேர், 1047 பேர் வியாதினால. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் அல்லவா? அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறும், உங்கள் குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் மாறும், உங்கள் குடும்பத்தில் உள்ள கண்ணீர்கள் மாறும், உங்கள் குடும்பத்தில் உள்ள வியாதிகள் மாறும். பல வருஷமாக வியாதியாக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. லூக்காவில், மார்க்கில் நாம் வாசிக்கிறோம், அநேக வைத்தியர்களால் அநேக வைத்தியர்களால் அநேக செல்வங்கள் செலவழித்தும், அநேக பணங்கள் செலவழித்தும் கொஞ்சம் கூட சுகம் இல்லை. வசனம் என்ன? மார்க் 5:25 மார்க் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அநேக வைத்தியர்களால் சற்றாகிலும் குணமடையாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். ஆஸ்திகளால் அநேக வைத்தியர்களுக்கு செலவு பண்ணியும் சுகமாகாத ஒரு பெண் இயேசுடைய வஸ்திரத்தை தொடுறா, இயேசு பற்றி கேள்விப்படுறா. அவர் வியாதிஸ்தரை சுகமாக்குறார், வியாதிஸ்தரை சுகமாக்குறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். சோர்ந்து போகாதுங்க. என்ன பிரச்சனை, என்ன வியாதி, எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுக்கிட்ட வாங்க. இயேசுவை நேசித்து பாருங்க, இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. பிரச்சனை மாறும், போராட்டங்கள் மாறும், வியாதிகள் மாறும், கடன் பிரச்சனை மாறும். எதுவானாலும் சரி, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி
அவர் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதல்னால அநேகர் நீதிமானாக்கப்பட்டார்கள். வாசிக்கலாம், நேரம் இல்லை. பாவியான மனுஷன் சகைவு, பாவியான ஒரு மனுஷன். அந்த பாவியை தேவன் நீதிமானாக மாற்றுகிறார். லூக்கா 19:7 நான் வாசிக்கும்போது அவரை பற்றி ஜனங்களே சொல்கிறாங்க, பாவியான மனுஷன், ஐயோ ஊரை கொள்ளடிச்சு உலையில போட்டவன்னு சொல்கிறாங்க. வசந்தவாசி அவ்வளோ மோசமான மனுஷன். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். பாவியான மனுஷனிடத்தில் போறார் பாருங்க, பாவியான மனுஷன். இந்த சகையை பற்றி ஊர் ஜனங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மோசமான மனுஷன். ஐயோ ஒவ்வொரு மனுஷனையும் கொள்ளடிச்சு உலையில போட்ட மனுஷன், வரி வசூலிக்கிறவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வரி வசூலிக்கிறவன் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் இப்படி, அந்த காலத்தில் அப்படி கிடையாதான். கண்டிப்பாக இவ்வளோ கொண்டு வரணும், மாதம் இவ்வளோ கொண்டு வரணும் ஒரு கட்டளை கொடுப்பாங்களாம். அவ்வளோ கொண்டு போய் கொடுக்கணுமா ஜனங்க எல்லாரும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரி கொடுக்கணுமா. இப்போது நம்ம மனுஷனுக்கு வரி கொடுக்குறதா நான் பார்க்கல, ஆனால் வீடுகளுக்கு நிலங்களுக்கு வரி கொடுக்குறோம். இப்போ உள்ள சில அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, சில அதிகாரிகள் வாங்குகிறாங்க, சில அதிகாரிகள் வாங்குறதில்ல. எனக்கு எப்போ தெரியும்னா, நான் ஆந்திராவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அங்கே நான் ஊழியம் செய்த இடத்துல சபை கட்டப்பட்டுச்சு. நான் இருக்கும்போது அந்த சபையில் வேலை நடந்துச்சு. வேலை நான் இருக்கும்போது முடித்ததும் இப்போது அந்த வரி கொடுக்குற, ஏன்னா ஒரு டோர் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. டோர் நம்பர் எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த ரசீது மூலமாக தான், அந்த வரி கொடுக்குற அந்த ரசீது மூலமாக டோர் நம்பர் கிடைக்கும். அப்போ முத முறை அந்த ஆஃபீஸர் பார்த்து உங்கள் வீடு எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், அதை கணக்கெடுத்து கொடுக்கணும். அடுத்த நாள் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இத்தனை ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூபா தான் வருஷம் கட்டணும். அப்போது அவங்க வேனுக்கு என்ன செய்வாங்க, சில ஆஃபீஸர்ஸு 5000 பில் வருமா, 5000 வர வேண்டிய ஒரு உதாரணம் அவ்வளோ வராது. ஒரு உதாரணமாக 5000 வர வேண்டிய இடத்துல அவங்க நினச்சா 10,000 போட முடியும், 10,000 போட முடியும். அவங்க நினச்சா அதை 2,000 ஆக்க முடியும். கணக்கின்படி அவ்வளோ இது இருக்குது, 2,000 ஆக்க முடியும். ஆனால் அதை என்ன செய்வாங்க, குறைக்கிறதுக்காக அவங்ககிட்ட ஒரு 2,000 கொடுத்துட்டோம்னா, கையில் ரகசியமாக 2,000 கொடுத்துட்டோம்னா என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஃபஸ்ட்டு போடுற வரியை அப்படியே குறைச்சிருவாங்க. அப்படியே குறைச்சி நானும் அது அந்த சபைக்கு முக்கியமான ஒரு விசுவாசி, அவரும் அந்த ஆஃபீஸர் போய் பார்க்க போனோம். அப்போது கண்ணாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஆஃபீஸர் நேர்மையான ஒரு ஆஃபீஸர், எதுவுமே எங்களிடத்தில் வாங்கலை, ஓப்பனாக சொன்னார், நேர்மையாக செய்தார். நான் குறை சொல்லலை. ஆனால் அநேக இடங்களில் இப்படி நடக்கிறது என்று நான் பட்டிருக்கிறேன். அவர் எங்கிட்ட சர்ச்சைங்கிறதுனால நேர்மையாக இருந்தார். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட தொழில் செய்ததான் சகைவு. அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து நீதிமானாக மாற்றினாருங்க. எப்படி சொல்ல முடியும்? அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் யாரடியாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக கொடுத்துருங்க அப்படிம்பார். அந்த வாசி எத்தனை அவசரம்? 8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் அது நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படிங்கிறார். நீதிமானம் ஆகிட்டாரா? பார்த்தீங்களா? வாங்கினதை அப்படி நான் திருப்பி கொடுக்குறேன். நான் அநியாயமாக வாங்கினது உண்டு, நான் நாளத்தனையாக திரும்பி கொடுக்குறேன். அது மாத்திரமல்ல, என்னோடய ஆஸ்திகளில்
பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ மனமாட்டார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தொடுதல் மூலமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ மனமாறுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரே ஒரு மனுஷன் முடியும். அந்த பழைய ஆதாமாகி அந்த ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால பாவங்கள் உட்பிரவேசித்தது. பாவங்கள் உட்பிரவேசித்ததுனால குடும்பங்களில் சமாதானம் இல்லை, ஒரு மனம் இல்லை, தரித்திரம், சுகம் இல்லை, வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், போராட்டங்கள் ஒன் பை ஒன் ஒன்றா வந்து கொண்டே இருக்க நிம்மதி இல்லாமல் பல ஜனங்க தற்கொலை பண்ணுகிறத நான் பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆனால் ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படுதல்னால அநேகர் நீதிமானாகப்பட்டார்கள். இன்றும் நானும் நீங்களும், நானும் ஒரு நீதிமானாக இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால தான். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இன்றும் பேசி கொண்டு இருக்குதுங்க. நானும் ஒரு நாள் பாம்பில் பாவம் செய்து சாராயம் குடித்து அப்படியே கிறுக்குன்னு அலைந்ததுண்டு, சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அலைந்ததுண்டு. என் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று நான் விசுவாசித்த போது அந்த ஒரே ஒருத்தருடைய இரத்தத்தினால நான் இன்று நீதிமானாக உங்கள் முன்பாக காணப்படுறேங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, அதே போல் அநேகர் பார்க்குறோம். ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால அநேகர் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அந்த வார்த்தை மிக மிக உண்மையான வார்த்தை, அது எவ்வளோ வேணும் சந்தேகமில்லாத வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, நாம் சந்தேகப்படாமல் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம். அவர்தான் தெய்வம். அவர் இயேசு கிறிஸ்து முழு ஜனங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார். விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார், உங்களின் நீதிமானாக மாற்றுவார், பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பார், பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. கேட்ட வார்த்தையின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன்ப்பா. இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், இரத்தத்தை சிந்தினீர், விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நீதிமான்களாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன், இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அநேகர் அப்போ உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக, உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். ஒருவருடைய கீழ்ப்படுதலினால் அநேகர் நீதிமானாக்கப்பட்டது போல இந்த செய்தி நிமித்தம் அநேகர் உம்மை விசுவாசித்து நீதிமான்களாக மாற நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.